வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து ஒரு பக்கம் வந்து அர்ச்சனா மற்றும் பூர்ணிமாவோட கான்ட்ரவர்சி நல்லா போயிட்டுருக்கு. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மார்னிங் டாஸ்கில் வந்து ஒரு பக்கம் பூர்ணிமா சொல்லியிருப்பாங்க. ஸோ அர்ச்சனா வந்து பந்தை பிடிக்கல, ஸோ பந்து தான் அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவங்களுக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்கல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இதை வந்து அர்ச்சனா வந்து கூல் சுரேஷ் பேசும்போது, நீ போய் பூர்ணிமாவை கட்டி பிடிச்சி இது பண்ணி எனக்கு ஏன் பிடிக்கல, நானும் ஒன்று தானே சொன்னேன் அப்படின்னும் போது, ஆனால் நான் அதெல்லாம் இல்லைனா அதுக்கு ஒரு எண்டு கார்டு போகிறதுக்கு தானே நான் பண்ணேன், அந்த பாசெல்லாம் எனக்கு உண்மையாக தெரிகிற மாதிரி இல்லை, லவ் அண்ட் அஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது எல்லாமே பொய்யா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதே தவிர அதெல்லாம் உண்மையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே கிடையாது. கமல் சார் எபிசோட் சாட்டர்டே எபிசோட்லேருந்து இன்ன வரைக்குமே பூர்ணிமா வந்து அந்த கிளாப்ஸை பற்றியும் அதை பற்றியும் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க, அதை பற்றி தான் இது பண்ணிட்டு போர்ட்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க, அதை பற்றி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே தொடர்ந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஓப்பனாக சொல்கிறாங்க. ஃபேர் தான மக்களே, டெய்லி நைட்டு புழம்பல் நீங்கள் போய் எடுத்து பாருங்கள். விக்ரம் கிட்ட சொல்லியாச்சு, விஷ்ணு கிட்ட சொல்லியாச்சு, மாயா கிட்ட சொல்லியாச்சு, தினேஷோ இன்னொருத்தர் எல்லாருக்கிட்டையும் பிராவோ கொண்டு எல்லாருக்கிட்டையும் மாற்றி 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 இந்த கண்டென்ட்டை ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட அப்படின்ற மாதிரி நைட்டும் பகலமாக சொல்லிட்டு இருக்க பூர்ணிமா அவர்கள் இது அர்ச்சனா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க இது பண்ணது எனக்கு இது இல்லை, அதுக்கு எண்டு கார்டு போடுற மாதிரி தான் நான் இது பண்ணேனே தவிர அவங்ககிட்ட ஒரு நல்ல இன்டென்ஷனாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அண்ட் கேர் அஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு இது முடிவு வைக்கிற மாதிரி தான் நான் இதை பண்ணேன், இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த கைத்தட்டல் வந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த கைத்தட்டல் வந்தது வந்து நான் பெருசாக எடுத்துக்கல, நான் எதுவுமே பண்ணல, அது அவங்களுக்கு பாதிக்குதுன்னா அப்போ அவங்களுக்கு தான் இதுவாக இருக்கே தவிர நான் அதை பெருசாக எடுத்துக்கல, அதை இதுவும் பண்ணல. அப்போ அவங்களுக்கு பாதிக்குதுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதை பற்றி பேசுனேன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று குறுக்குதுக்குது குற்றம் இருக்குது போல் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. குறிப்பாக வந்து இதுக்காக நான் எதுவுமே பண்ணல, அந்த கைத்தட்டல் வேணும்னு நான் கேட்கல, வேணான்னு கேட்கல, எதுவுமே நான் கேட்கல, அதுவாக கிடைக்குது, அதை வந்து நான் தலைக்கு எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, தலைக்கெலாம் நான் எடுத்துக்க போகிறதில்ல, அதை ஃப்ரீயாக விட்டு என்னோட கேம் விளையாட போகிறேன். அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவங்க தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர நான் ஒரு பொழுதும் பேசலை, அதுக்கு எக்ஸ்பெக்டேஷனும் நான் பண்ணல. நான் வந்தேன்னா என் கேமை விளையாட்டு போகலாம் அப்படின்றது தான் என்னோட எண்ணமாக இருந்ததே தவிர அவங்க இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அது ஒரு எண்டு கார்டு போடுற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. குறிப்பாக வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய சூழல் சுற்றுற மாதிரி. ஸோ நம்ம அதை தலைக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதில் போய் விழுந்தோன்னா அது கடலில் இருக்கிற சூழல் மாதிரி. ஸோ மீண்டும் வெளியே வர முடியாது, அதை நம்மளே முழுகடிச்சு காலி பண்ணிடும். ஸோ அதனால் நான் அதுக்குள்ளே போக விரும்பல, அதை தள்ளி வச்சுட்டு நான் என்னோட கேமை மட்டும் ப்ளே பண்ண போகிறேன், கேமை மட்டும் விளையாட போகிறேன் அப்படின்றது என்னோட எண்ணமாக இருக்குது அப்படின்றத டேரெக்டாக வந்து சொல்லிட்டாங்க. கூல் சுரேஷம் என்னப்பா இந்த பொண்ணு தெளிவாக பேசாதுன்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம், இங்கே வந்து பயங்கர தெளிவாக இதெல்லாத்தையும் கரெக்டாக பேசுது அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷம் ஒரு பக்கம் ஷாக்காக பார்க்குறாரு. இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பெட்ரூமில் நடக்கிற கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த பூர்ணிமாவோட அவர் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக மாயா வந்து பெட்ரூம் விட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கம்முன்னு போனோமா இல்லையா, என்ன பண்ணிட்டாங்க, அடுத்து அவங்களோட ஏஜென்ட்டான இவங்க வெளியே போயிட்டு ஏஜென்ட்டான அக்ஷயா உள்ள அனுப்புகிறாங்க. என்னென்னா என்ன பேசுகிறாங்க, அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க, என்ன பாயிண்ட்லாம் விளக்குறாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, பாதி கான்வர்சேஷன் வந்து இவங்க இது பண்ணுறதுலாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி போயிட்டு வரதாங்காட்டி ஒரு சில கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. அதுங்காட்டி அக்ஷயா உள்ள வந்து அர்ச்சனா என்ன பேசுகிறாங்கன்ற மாதிரி ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி வந்து இங்கே ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அக்ஷயா அதை ஒரு பக்கம் ஒட்டு கேட்குறாங்களா, இது முடிஞ்சவொடனே இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சவொடனே நான் இதுவாக தான் இருக்க போகிறேன்னா அது ஒரு எண்டு கார்டு தான் போட்டேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் மாயா டேரெக்டாக பூர்ணிமாவை கூப்பிட்டு வா 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 ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு வா அப்படின்னா மாதிரி வெளியே போய் கார்டன் ஏரியாவில் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல அதை தான் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க, அர்ச்சனா வேறு எதுவும் சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் இதை வந்து என்னன்றதை பார்த்துங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டி பிடிச்ச முத்தெல்லாம் இதுக்கு தானா அப்படின்ற மாதிரி ஏதோ உள்ள ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னோடனே உடனே நான் விசித்ரா கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா அங்கேருந்து கிளம்பி வராங்க. அதுங்காட்டியும் அக்ஷயா ஒரு பக்கம் மாயா போய் சொன்னோன்னே அக்ஷயா இங்கேருந்து ஒட்டு கேட்ட இன்ஃபர்மேஷன் போய் பூர்ணிமா கிட்ட சொல்லணும்ல, அங்கே போயிட்டு இந்த மாதிரி அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அது பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பூர்ணிமா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே என்னங்க இது அர்ச்சனா பண்ணுறது யாருக்குமே புரிய மாட்டேங்குதுங்க, யாருக்காவது புரியுதா இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது உடனே தினேஷ் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சிம்பத்தி பண்ணுறாங்க, சிம்பத்தி ட்ராமா கிரியேட் பண்ணுறாங்க, அழகிற குழந்தைக்கு தான் மக்கள் சப்போர்ட் கொடுப்பாங்க, அந்த இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தினேஷ் பேசுகிறாரு. தினேஷ் ஏன் இந்த நடுவில் வராருன்னு தெரியல. அர்ச்சனா கூட நேற்று நைட்லாம் நல்லா மாயாவுக்கு எதிராக மாயா அப்படி பண்ணுறா நேற்று நைட்டு ஃபுல்லாக அர்ச்சனா கூட அவர் பேசிகிட்டு இருந்து இப்போ அர்ச்சனா மாயா பூர்ணிமா அண்ட் அக்ஷயா பேசும்போது அப்படி பண்ணுறாங்க இதன் மூலிமா எதனா ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தால் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அவங்க பண்ணுறது எல்லாருக்கும் புரியுதா இல்லையாங்க, அவங்க இப்படி விளையாடுறாங்க அந்த மாதிரி விளையாடுறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கு ஒரு சிலருக்கு புரியல, அவங்க வந்து இங்கே ஃபேக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க மீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேக்காக இருக்காங்கன்னா ஸோ அந்த சிம்பத்தி பண்ணுறாங்க, சிம்பத்தியில் தான் கேம் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதை வந்து அக்ஷயா கேட்டதே ஒரு அரைகுறை, ஏன்னா மாயா போனதுக்கப்புறம் அவங்க லேட்டானதே வந்ததே ஒரு 20 செகண்ட் லேட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு பாதி கண்டென்ட் போயிடுச்சு. கடைசியில் வந்து அரைகுறையாக கேட்டு போகிறது, நான் உங்கள் பிளானில் நான் வரமாட்டேன் நான் தப்பிச்சிக்கிறேன் அப்படின்றது தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து அதை போட்டு கொடுத்துட்டு அர்ச்சனா இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போது
பார்த்துங்க மக்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே உருட்டுறாங்க அவங்க. உருட்டல் அப்படின்னோடனே விக்ரம் வந்து கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. ஸோ நீ எங்கேயாவது பதிவு பண்ணிடுறா, நீயும் பதிவு பண்ணுற, உன் பேருக்கு நீயும் பதிவு பண்ணுறன்ற மாதிரி விக்ரமும் பதிவு பண்ணுறாரு. ஸோ இது வந்து அர்ச்சனாக்கு எதிராக இந்த புள்ளி கேங்கை திரும்பவும் செயல்படுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் சரி பூர்ணிமா என்ன பண்ணோம், பூர்ணிமா பேசலையா? ஸோ அர்ச்சனாவை பற்றி இந்த விஷயங்கள் எதுவுமே பேசல. கடந்த 3 நாள் பேசியிருக்காங்க. இதை சொன்னவொடனே டேரெக்டாக போயிட்டு விஷ்ணு கிட்ட பேசுகிறாங்க. விஷ்ணு கிட்ட போயிட்டு என்னென்னா, அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. அர்ச்சனா மற்றும் மாயா பூர்ணிமா கான்வர்சேஷனில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பையன் வந்தால் பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மேன்லியான ஒரு பையன், மேன்லின்றதுக்கு ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் அர்ச்சனா சொல்லியிருப்பாங்க. அது அர்ச்சனாவோட எதிர்பார்ப்பு. அர்ச்சனாவோட பையன் அவங்களோட எதிர்பார்ப்பு, அவங்க என்ன வேணாலும் எதிர்பார்க்கலாம். இதுக்கு வந்து இங்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க பூர்ணிமா. எதுக்கு இங்கே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்? அர்ச்சனாவோட எதிர்பார்ப்பு அது வந்து அவங்க வந்து காமனாக சொன்னால் நீங்கள் கேட்கலாம். அது அவங்களோட எதிர்பார்ப்பு. மேன்லினா இந்த மாதிரி இது மாதிரின்றப்போ ஆண் பெண்ணு இது பண்ணணும், பெண்கள் தான் ஆளை பார்க்கணுன்ற மாதிரி அங்கே வேற மாதிரி கண்டென்ட்டை டைவர்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி வேற ஏதோ அங்கே ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டாம் பாய் மாதிரி பண்ணாரு. ஸோ அந்த டாம் பாய் மாடுலேஷன் எடுத்து மாயாவோட மாடுலேஷனை கம்பேர் பண்ணி விஷ்ணு பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அர்ச்சனா சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்து கம்பேர் பண்ணி ஏதோ அர்ச்சனாக்கு எதிராக ஒரு சீனை கிரியேட் பண்ணி வேற மாதிரி போர்ட்ரே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து தொடர்ந்து முயற்சிட்டு இருக்காங்க. அது சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல. ஒரு பக்கம் அர்ச்சனா கிளவராக இருக்காங்க, இன்னொரு பக்கம் அர்ச்சனாவை பற்றி இது பேசி வேற ஏதோ கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்றது லைவ்ல பார்க்க முடியுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க.